மாதம் வந்தால் நேற்று இல்லாத மாற்றம் போன்ற பாடல்களும் மென்மையான டெக்னோ இசையில் சூப்பர் ஹிட் ஆகின. மலையாள படமான யோதாவில் அதன் திரைக்கதைக்கு ஏற்ப திபெத்திய, நேபாளிய மற்றும் புத்த மத கலாச்சார இசையை கொடுத்திருந்தார் ஏ.ஆர். ரகுமான். தெலுங்கில் அவர் இசையில் வெளியான சூப்பர் போலீஸ், கேங் மாஸ்டர் படங்களில் இசை நன்றாக இருந்தும் படங்கள் ஓடாததுனால பாடல்களும் பிரபலமாகவில்லை. ரகுமானால் ஒரே பேட்டர்ன் இசையமையத்தான் தர முடியும், அவர் மென்மையான இசை தரும் இசையமைப்பாளர் என்கிற பேச்சு விமர்சனடியே எழுந்தது. ஆனாலும் ஷங்கர் மனதில் ரகுமானிடம் மிக பெரும் திறமை இருப்பதாக பற்றி சொல்லியது. அவர் தன் படத்துக்காக விரும்பியதோ அதிரடி இசை, அதுவும் குறிப்பிட்ட ஒரு பாடலுக்கு ரயிலின் வேகத்தோடு கூடிய இசை பட்டியை கிளப்ப வேண்டும். தமிழ்நாடே அந்த பாட்டுக்கு எழுந்து ஆட வேண்டும். ரகுமானால் அதை தர முடியுமா? கோடம்பாக்கம் பஞ்சதன் ஸ்டுடியோவில் ரகுமானன் முதலில் சந்தித்த போது இந்த சிறுவனா இசையாளர்களை கலக்கி வருவது என்று அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதிகம் பேசாமல் டெக்னிக்கல் விஷயங்களை மட்டும் பேசிய அந்த இளைஞரை ஷங்கருக்கு ரொம்பவே பிடித்திருந்ததாம். அரை முழுக்க திண்டு போட்டு அமர்ந்து ஹார்மோனியத்தில்